ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ண போகிறோங்க. காளான் பிரியாணி செம டேஸ்டியாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கிட்டோங்க. குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். தேங்காய் எண்ணெய்ங்க ஒரு 4 ஸ்பூன் அளவு 5 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கோம். எண்ணெய் நல்லா காயட்டும், நல்லா காஞ்சி வரணுங்க எண்ணெய். நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க, தேவைன்னா சேர்த்திக்கங்க, இல்லாட்டி வேண்டாம். தேங்காய் எண்ணெயும் பொழு பொழுன்னு வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஆயிலும் நெய்யும் காஞ்சிருச்சு. இப்போ 2 பட்டை சேர்த்துக்கிறலாம். ஒரு 2 துண்டு குட்டி குட்டியாக 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்திக்கிறோம். கிராம்பு 3 சேர்த்திக்கிறோங்க. 3 கிராம்பு சேர்த்திக்கிறலாம். பிரியாணி இலை ஒன்றுங்க 4 உடச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்திக்கிறோம். கல்பாசிங்க, அதை கொஞ்சம் உதுத்து விட்டுக்கலாம். இதெல்லாம் போடுறப்ப நல்ல ஒரு வாசனையாக வரும். கல்பாசி சேர்த்து பண்ணுறப்ப இது நல்லா வாசனை வரட்டுங்க. வாசனை வரவும் ஒரு பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேங்க. 2 பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா வணக்கி கொடுத்துக்கலாங்க. கண்ணாடி பத அளவுக்கு வந்தால் போதும் நமக்கு. இப்போ நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள், நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்குது. நம்ம பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கிறப்ப இதில் ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்திக்கிடலாங்க. நீலவாக்கில் கீறி வச்சுருக்கேன். 2 மிளகா சேர்த்திக்கிட்டோம். சேர்த்தி நல்லா வணக்கி கொடுத்துக்கலாங்க. காளான் பிரியாணி செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் குக்கர்லையே, அவ்வளோ ஒரு டேஸ்டியாக. இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் அளவு எடுத்துருந்தோம், சேர்த்திக்கிட்டோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போகட்டுங்க. நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க காளான் பிரியாணி. நான் சொல்கிற அளவுகளில் பண்ணுங்கள், செம்ம டேஸ்டியாக வரும் காளான் பிரியாணி. இப்போ தக்காளி 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க. இது சின்ன சைஸ் தக்காளினால் 2, பெருசாக இருந்தால் 1 போடுங்க போதும். இதையும் நல்லா நம்ம வணக்கி கொடுத்துக்கலாங்க. நல்லா வணங்கி வரட்டும் தக்காளி. நல்லா கலந்து கொடுத்துடலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா வணங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நமக்கு நல்லா வணங்கி வந்துட்டுருக்கு. எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் 200 கிராமுங்க நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் 2 அதை சேர்த்திக்கிறோம். சேர்த்தி நல்லா வணக்கி கொடுத்துக்கலாம். இது நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியிலையும் இதே மெத்தடில் தாங்க வைக்கணும். நம்ம வீட்டில் டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசியிலையும் இதே மெத்தடில் வைக்கலாம். இப்போ நான் பிரியாணி அரிசி சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் அரிசியில் வேணாலும் இப்போ நான் சொல்கிற அளவுகளில் பண்ணுங்கள், சூப்பராக வரும். உப்புங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிடலாம். உப்பு சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிடலாங்க. நல்லா வணக்கி விட்டுக்கிடலாம். சூப்பராக வாசனையாக ஜம்முன்னு இருக்குங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவு, நிறைய 1 ஸ்பூன் எடுத்துருக்கீங்க. 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்திக்கிட்டோம். 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்திக்கிடலாங்க. எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் 3 ஒவ்வொரு ஸ்பூன் நம்ம சேர்த்தி இருக்கிறோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாம். அந்த மசாலா காளானில் நல்லா பிடிச்சி வரட்டுங்க, கலந்து வரட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக வணங்கி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும், இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மசாலா அதுக்கெல்லாம் சேர்ந்து வர்றப்ப. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிறலாம். இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்துருந்தேங்க, நான் 2 கப் தண்ணி சேர்த்திக்கிறேன். 2 கப் தண்ணி சேர்த்திக்கிட்டேங்க. இந்த கப்பில் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். அரிசி ஊற வச்சுருக்கேங்க, ஊறிட்டுருக்குது.
இந்த தண்ணி நல்லா கொதிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலை சேர்த்திக்கிறலாங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்திக்கிறலாம், ரொம்பையெல்லாம் வேண்டாம். இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு காரம்லாம் இப்போ செக் பண்ணிக்கிறலாங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்திக்கிறலாம். உப்பு வந்து ஒரு கல் தூக்கலாகவே தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். பிரியாணி வர்றப்போ கரெக்டாக பக்குவமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க 4-5 டைம். அதை சேர்த்திக்கிறோம். சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். எப்பயுமே இந்த தாளிக்கிற சாப்பாடுங்க நல்லா கொதிஞ்சு, அரிசி சேர்த்த பிறகு நல்லா கொதிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம மூடி போடணும். இப்போ 2 ஸ்பூன் தயிருங்க. ஃபஸ்ட்டே தயிர் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ 2 ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கிட்டேங்க. அதையும் கலந்துக்கலாம். புளிக்காத தயிராக மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா தக்காளியிலையும் புளிப்பு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துட்டோம். உப்பு காரம் எல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ அரிசி நல்லா கொதிஞ்சு வருது பாருங்கள். சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நாமளுமே நல்லா லஞ்சுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ மூடி போட்டு விட்டோம். ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு. உங்கள் வீட்டில் அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்தளவு நீங்கள் விட்டுக்கங்க. இப்போ எங்கள் அரிசிக்கு 2 விசில் விடுவேன், அதனால் 2 விசில் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக காளான் பிரியாணி நமக்கு சூப்பராக டேஸ்டியாக நல்ல ஒரு வாசனையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்போ கலந்துட்டு ஒரு தட்டத்தில் மாற்றிக்கிட்டு காமிக்கிறேங்க. அவ்வளோ சூப்பராக அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, ஜம்முன்னு. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம காளான் பிரியாணி ரெடி பண்ணிக்கிட்டோம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.